காணுமே. இந்த ஆம்பளைங்க புத்தியே இப்படிதான். லவ் சொல்ற வரைக்கும் அவங்க நம்ம பின்னாடி சுத்துவாங்க. லவ் ஓகே ஆயிடுச்சுன்னா போதும், நம்மளுக்காக அவங்க வெயிட் பண்ண வைப்பாங்க. ஐயோ கடவுளே. என்னம்மா பூங்கொடி, ரொம்ப சந்தோஷமா இருப்பியாட்டாக்குது? ஆமா ஆமா மாமா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். என்ன தெரியுமா, எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமா மாமா. அப்படின்னா எங்க அப்பாவும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஐயோ மாமா விடு மாமா. என்னது, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதுவும் பார்க்கல இதே சகோதரனை கட்டி பிடிச்சுக்கணும். ஓடு பாரு. ஃபர்ஸ்ட் நீ ஒரு நல்ல விஷயம் சொன்ன, நானும் ஒரு நல்ல விஷயம் ஏதோ சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிட்டேன். அதுக்கு என்ன பெருசா பேசிக்கிறேன்? மாமா, எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாலும் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. என்ன தெரியுமா? என்னது? கல்யாணத்துக்கு அப்புறம் நாம எங்க அப்பா வீட்லயே செட்டில் ஆயிடுவோமா. அப்படியா? அப்ப இந்த ஜென்மத்தில் நம்ம கல்யாணம் நடக்காது. உடனே சாருக்கு வந்துருமே. மாமா, நான் ஒரே பொண்ணு, அதனால எங்க அப்பா என்ன செல்லமா வளர்த்திட்டாரா. பெரிய மனசு இல்லாம அப்படி சொல்றாரு. கல்யாணம் மட்டும் முடியட்டும், நான் என் மாமா வீட்டுலதான் இருப்பேன்னு கண்டிஷனா சொல்லிட்டு உன் கூடயே ஓடி வந்துடுறேன் மாமா. அப்படின்னா சரி.